நியூட்டெல்லா குக்கீ பை தான் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். ஸோ குக்கீ பைன்ற கான்செப்ட் வந்து பேசிக்காக வந்து குக்கீஸ் தான். ஸோ குக்கீஸ் வந்து இண்டிவிஜுவல் பேட்சஸாக பேக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹோல் பேட்ச் ஆஃப் அந்த குக்கீ டோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் டின்னில் அப்படியே வந்து ஒரு ஸ்டஃபிங் வச்சு ஹோல் பீஸா வந்து பேக் பண்ணிட்டு தான் குக்கீ பை. ஸோ இப்போ வந்து நான் குக்கீ டோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டின்னில் கொஞ்சம் ஒரு போர்ஷன் ஆஃப் டோவை எடுத்து நல்லா வந்து பாட்டம் சைட்ஸ் எல்லாமே சீல் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஹாலோ ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி எல்லா சைட்ஸும் சீல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஸ்டஃபிங்க்கு நியூட்ரல் ஆட் பண்ணியிருக்கேன். மேக் ஷூர் நீங்கள் வந்து ஹாஃப் இந்த பேட்டர் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கொஞ்சம் ஹெட் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நியூட்ரல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு கம்ப்ளீட் ஸ்டஃபிங் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு கவரிங்கில் வந்து நமக்கு அந்த குக்கி டோ இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து குக்கி டோவை டிஸ்க் மாதிரி ரஃபாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் டாப்பில் ப்ளேஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் பிஞ்ச் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் எந்த ஒரு ஸ்டஃபிங் வெளியில் விசிபிளாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி விசிபிளாக இருந்ததுன்னா பேக் ஆகிறப்போ பர்ஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஃபைனலி கார்னிஷிங்க்கு வந்து நான் ஃபியூ டார்க் சாக்லேட் பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பேக்காக பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நல்லா வார்மாக இருக்கிறப்பவே நம்ம சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டின் வந்து பாட்டம் ரிமூவல் டின் இருக்கிறனால நான் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து இதுக்கு சீஸ் கேக் டின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டின்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நல்லா ஒரு கிளியர் ஃபினிஷ் கிடைச்சது. நீங்கள் வந்து ஒழுங்காக அதை சீல் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே பிரேக்கேஜ் ஆகி ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கிளியராக வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த க்ரன்ச்சே நீங்கள் கேட்பீங்க. ஸோ ரொம்ப க்ரன்ச்சியாக ஒரு கூயி ஸ்டஃபிங்கோடு இருந்தது. ஸோ அந்த நைஃப் ஃபுல்லாக வந்து நியூட்ரலாக வந்து இருந்தது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா நல்ல நியூட்ரலாக ஊஸ் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் ஸ்டஃபிங் அண்ட் குக்கீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குக்கீ பை நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து 500 கிராம்ஸ், மினிமம் வந்து 500 கிராம்ஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் கட் பண்ணியும் காமிக்கிறேன். நல்லா வந்து சென்டர் ஃபுல்லாக நியூட்ரலாக ஸ்டஃப் பண்ணியிருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்களும் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.